அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் என் கனிவான காலை வணக்கம். குரு பகவானின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும். முதலாவதாக குருவின் திருவடி பணிவோம். நால்வர் பொற்றால் போற்றி போற்றி. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ. குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குருவருள் பெற்ற அனைத்து காரியங்களும் நன்மையாகவே முடியும். ஆதலால் குருவின் திருவடி பணிதல் அவசியமாகும். திருச்சிற்றம்பலம். திருவெம்பாவையின் 15வது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போம். ஓரொரு கால் எம்பெருமான் என்றென்றே நம்பெருமான் சீரொரு கால் வாயோவாள் சித்தங்களி கூற நீரொரு கால் ஓவா நெடுந்தாரை கணப்பணிப்ப பாரொரு கால் வந்தனையாள் விண்ணோரை தான் பணியாள் பேரறையர் இங்கனே பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவார் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்தான் வாரொருவம் பூன்முழையீர் வாயார நாம் பாடி ஏருருவம் பூம்புணல் பாய்ந்தாடொரெம்பாவாய். கச்சணிந்த அழகிய அணியுடன் கூடிய கொங்கைகளை உடையீர். ஒவ்வொரு சமயத்தில் எம்பெருமான் என்று சொல்லி வந்து இப்பொழுது நம் இறைவனது பெருமையை ஒரு காலம் வாயினால் கூறுதலை நீங்காதவளாகிய இவள் மனம் மகிழ்ச்சி மிக வெளிகளின் இன்றும் ஒரு பொழுதும் நீங்காத நீரின் நீண்ட தாரைகள் ஒழுக பூமியின் மேல் ஒரு முறையே வீழ்ந்து எழாது வணங்குவாள். பிற தேவரைத்தான் வணங்க மாட்டாள். பெரிய தலைவனாகிய இறைவன் பொருட்டு ஒருவர் பித்தராகுமாறும் இவ்வாறு பிறரை அடிமை கொள்ளும் ஞான உருவினர் யார் ஒருவரோ அவருடைய திருவடியை நாம் வாயார புகழ்ந்து பாடி அழகிய தோற்றமுடைய மலர்கள் நிறைந்த நீரில் நீர் குதித்து ஆடுவீராக. இத்தகைய இறைவனது புகழை பாடுவதற்கு நாம் அனைவரும் நீராடுவோம் வாரீர் என்று அழைக்கும் விதமாக இப்பாடல் வரிகள். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.